எல்லோருக்கும் வணக்கம். சனி ஞாயிறு 2 நாள் லீவ் விட்டு திங்கட்கிழமை இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட் 1 11 இப்போ டைம் ஆகுது. ஆக்சுவலாக என்னோட ட்ரேடிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு அவ்வளோதாங்க, இதோட முடிஞ்சிச்சு எனக்கு. இப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லெஜர் பார்த்துடலாம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாருங்கள், 1,78,065 ரூபா 78 காசு. நம்ம பார்ட் டைம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம 11 மணிக்கெலாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் பாருங்கள் 1,76,004 ரூபா 2 காசு இருக்குது. ஆக்சுவலாக இது வரைக்கும் இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 33வது நாள் ட்ரேடிங் நம்ம இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த 33வது நாள் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 1% லாஸ்ல இருக்கு. இப்போ வேற எதுவும் வேலை இல்லை, நமக்கு ட்ரேடிங் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் டைம் வேலை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அக்கௌண்ட்ல பாருங்க 1,76,146 ரூபாய் 70 காசு இருந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூல 0.5% லாஸ். அடுத்து பாருங்க, ஒரு நாள் ஒரே ட்ரேடு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா என்னோட அக்கௌண்ட்ல 5 நாள் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம 5 நாளுமே பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 10,000 ரூபா. இந்த லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக 5 நாள் ட்ரேடிங்கில் நமக்கு 11,294 ரூபாய் 92 காசு பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 10,000 தான், நமக்கு ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 1,294 ரூபாய் 92 காசு. போல மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூ பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்டுன்றது பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஐபி முறையில் மாதம் நம்ம 2,500 ரூபாய் பே பண்ணிட்டு வரோம். நம்மளோட வேல்யூ பாருங்க 8,999 ரூபாய் 50 காசு. ஸோ இப்போ நம்மளோட கரண்ட் வேல்யூ பாருங்க 9,367 ரூபாய் 22 காசு இருக்கு. ஆக்சுவலாக நம்ம இப்போ 4% ப்ராஃபிட்ல தான் இருக்கும். அதே போல் ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்ஸ் குறுகிய கால முதலீடு நம்ம ஸ்டார்ட் பண்ணி 24ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜூன் 24 இது வரைக்கும் 5 ஸ்டாக் தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20% கிட்ட நம்ம ப்ராஃபிட்ல இருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து 10,000 தான். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா 7 ஸ்டாக் நான் இன்ட்ராடேக்காக செலக்ட் பண்ணியிருக்கேன். டாடா ஸ்டீல், M&M, டாடா மோட்டார், மாருதி, இண்டல்கோ, சிப்லா, பாரதி ஏர்டெல், இந்த 7 ஸ்டாக் தான். இப்போ இந்த 7 ஸ்டாக்ஸுமே நான் எல்லாமே ஆர்டர் எல்லாமே பிளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன பொசிஷன் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு டாடா மோட்டார், மாருதி, சிப்லா இந்த 3 பார்த்தீங்கன்னா பொசிஷன் கிடைச்சிருக்கு. ஸோ பிளாட்டாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. MTM பாருங்க 70 ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்கு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ப்ராடக்ட் அப்படின்றதுனால 3.4க்கு ஆட்டோ ஸ்கொயர் அப் ஆகிடும். இதில் வந்து டார்கெட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஆர்டர் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இது நமக்கு சேஃப் தான். நம்ம 3.4க்கு பொசிஷன் முடிஞ்ச பிறகு என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் ஒரே ட்ரேடுக்காக நான் இந்த 7 ஸ்டாக்ல இருந்து மாருதியை மட்டும் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். மாருதி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றத அக்கௌண்ட்ல செக் பண்ணலாம் வாங்க. மாருதி காலையில 5 குவான்டிட்டி 9,042 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னாக்கா 10 மணிக்கு நான் செல் பண்ணிட்டேன். இப்போ கரண்ட் பிரைஸ் பாருங்க 8,923 ரூபாய் ட்ரேட் ஆகுது. நம்மளோட கெயின் லாஸ் பாருங்க 590 ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போ 1 ஹவர் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இன்னும் நமக்கு 3.4 வரைக்கும் டைம் இருக்கு. இதுவும் இன்ட்ராடே ப்ராடக்ட் அப்படின்றதுனால ஸ்டாப் லாஸ் டார்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமிங் தான். 3.4க்கு பொசிஷன் முடிஞ்ச பிறகு இதில் எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ்ன்றதை நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மளோட ட்ரேடிங் டைம் அவ்வளோதாங்க. ஒரு நாள் ஒரே ட்ரேடு 10 மணிக்கெல்லாம் நம்ம க்ளோஸு. அதே போல் 20 மாதங்கள் என்னோட டார்கெட் அந்த கான்செப்டும் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கெல்லாம் ஆர்டர்லாம் பிளேஸ் பண்ணியாச்சு, அதுவும் க்ளோஸு. இனிமே நம்ம வேற ஏதாச்சும் வேலை பார்க்கலாம். 3.4க்கு மார்க்கெட் முடிஞ்ச பிறகு என்னென்ன பொசிஷன் இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்குவோம். மணி ஆயிடுச்சு. நம்மளோட இன்ட்ராடே பொசிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3.4க்கே ஸ்கொயர் அப் ஆயிட்டு இருக்கும். நமக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றதை பார்க்கலாம் வாங்க. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல இன்னைக்கு 7 ஸ்டாக் இன்ட்ராடேக்காக செலக்ட் பண்ணியிருந்தோம். அந்த 7 ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா 6 ஸ்டாக் தான் நமக்கு எக்ஸிட் ஆயிருக்கு. இந்த 6 ஸ்டாக்ல டாடா மோட்டார் மட்டும் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. மற்ற 5 ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ல தான் புக் ஆயிருக்கு. டாடா மோட்டார்ல 2% ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. இந்த 2% பார்த்தீங்கன்னா மற்ற 5 கம்பெனில லாஸ் ஆயிருக்கு. இப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்கு. இதுவும் ஒரு ட்ரெண்டு தான். எந்த விதமான ட்ரெண்டாக இருந்தாலும் நம்மளோட கான்செப்டை கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளோட டார்கெட்டை எவ்வளோ குயிக்காக நம்மளால் முடியுமோ அவ்வளோ குயிக்காக நம்மளால் அச்சீவ் பண்ணலாம். ஒரு நாள் ஒரே ட்ரேடுக்காக மாருதி 5 குவான்டிட்டி நம்ம செல் பண்ணியிருந்தோம் 9,042 ரூபாய்க்கு. 9,009 ரூபாய் 25 காசுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கவர் ஆயிருக்கு. நமக்கு இதில் வந்து 163 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே, இன்னையோட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரே ட்ரேடு 6வது நாள் கண்டினியூ நம்ம ப்ராஃபிட்ல புக் பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட்ன்றது சின்னதாக வந்தாலும் ஸோ நம்ம ப்ராஃபிட்ல தான் புக் பண்ணுறோம். எல்லா நாளும் இதே மாதிரி சின்ன ப்ராஃபிட் இருக்காது. கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட் கொடுக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாய்.